சுவாமி என் மகனாகிய சாந்தசேனனுக்கு பெண் பார்க்கிறோம். என்ன நாடு? முன்பதாக ஒரு பட்டணம் தெரிகிறது. அந்த நாட்டின் பெயர் என்ன? என்ன பேருங்க? கேட்டு தெரிஞ்சுக்கோமா? போலாம். போகலாம். ஒரு நாளாளக்கூடிய அரசனை போல தெரிகிறது. ஐயா, உண்மையாக ஒரு பட்டணம் தெரிகிறது. நாட்டின் பெயர் என்ன? காந்தார தேசம். நீங்கள் யாரு? காந்தார நாட்டை ஆளக்கூடிய அந்த காந்தார தேசம். காந்தார தேசத்தை ஆளக்கூடிய காந்தார அரசன். பாத்ரூம்ல அப்படியே வந்துட்டாரு, குடிக்கலாம்னு போயிடுச்சு. ஆமா, ராஜவுடைய எல்லாம் அரண்மனையில இருக்குங்க. தப்பு இல்லை, அதனால தப்பு இல்லை. எம்டில இருக்கிறாரு. ஆமா, மம்டில இருக்கிறாரு. காந்தார மன்னரே, என் மகனாகிய சாந்தசேனனுக்கு பெண் தேடி வந்தேன். சரி, நாடு நாடாக சென்று என் மகனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை. சரி, அதனால் இங்க எங்கேயாவது நான் பெண்கள் கிடைக்குமா? எப்போ நீ ஏன் அங்கேயே பொண்ணு கேட்க போற? பெண்ணு நம்ம இடத்துலயே இருக்கிறது. அப்படியா? ஆமா. யார் மகள்? காந்தார நாட்டையாக என் மகள் பேர் கற்பகவல்லி. தங்கள் மகளா? கற்பகவல்லியா? ஆமா. அப்படியானால் என் மகன் சாந்தசேனன். சரி, அதனால என் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறேன். வாங்க. இதோ பெண், அந்த பெண்ணை மனைக்க சம்மதமா என்று அவனை கேட்க வேண்டும். உங்க மகளை சம்மதமா என்று மகனை கேட்கணும். அப்படி என்றால் நான் சீக்கிரமாக சென்று மாப்பிள்ளை கோலத்தோடு என் மகனை அழைத்து கொண்டு வருகிறேன். அப்படியா? காந்தார தேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த காந்தார தேசத்தை ஆளக்கூடிய காந்தார அரசன். காந்தார அரசனுக்கு ஒரே மகள். பெயர் எப்படி சொல்வது என்று என் மனம் ஏனோ சற்று செஞ்சலப்படுகிறது. தந்தையே, தாங்கள் எதை சொன்னாலும் எனக்காகத்தான். உனக்கு எப்படி தாய் இல்லையோ அப்படி அந்த பெண்ணுக்கும் தாய் இல்லை. அதுதான் பொருத்தமப்பா. கற்பகவல்லி. பெயர் கற்பகவல்லி. என் பெயர் சாந்தசீலன். கற்பகவல்லி. அவள் பெயர் கற்பகவல்லி. மாப்பிள்ளை எல்லாம் முடிஞ்சிக்கிச்சு. மாப்பிள்ளையை பார்த்து ஆசைப்பட்டு விட்டான். நல்லா முடிஞ்சிக்கிச்சு. புறப்படுங்கள், போகலாம். அந்த மாப்பிள்ளையை பார்த்து இரு மனமும் ஒரு மனம் ஆகிறதாக வேண்டும். அப்பா, உடனடியாக செல்லலாம். பாருங்கள். இதுதான் நாடா? எனக்கு ஏதோ ஒரு விதமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். சொல்ல மாட்டேங்க பையன் மாப்பிள்ளை வந்து பயண காலம் தெரியும். அவளும் நடிப்பு. அப்படியா? உங்க மகனா? என் மகனாகிய கற்பகவல்லியுடைய தந்தை உங்க பெண் இருக்கா? இருக்குது. எடுத்து கொண்டு வாருங்க. அது எங்கே? என்ன மகளே, அரண்மனையில் சொன்னால் இப்படி ஒருவரை நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டீங்களா? நம்ம நாட்டு தேடியே வந்திருக்கிறாங்க. அப்பா, என்னதான் இருந்தாலும் சரி, அவரை திருமணம் செய்துலாமா என்று சொல்லி இப்படி கை நீட்டுங்கப்பா. சரிம்மா, நான் களத்து நேட்டுறேன். சரி, அப்படியே வந்து ஒரு முறை பாரு, மாப்பிள்ளை பாரு, உனக்கு பிடிச்சிருக்குதான் பாரு. எங்கப்பா இருக்கிறாரு? அதான் அரண்மனையில் தான் இருக்கிறாங்கப்பா. அப்பா, அப்பா, ஏம்மா ஏம்மா எனக்கு குடுக்கலப்பா. குடுக்கலையா? நீ பாரு, அப்ப நான் வந்திருக்கிற பாரு, எரியிற கொல்லியில யார் தள்ளுற மாதிரி. என்னம்மா சொல்ற? இவருதான் மாப்பிள்ளையா? இவர் இல்லம்மா, மாப்பிள்ளையுடைய அப்பன். அப்பாவா? ஆமா, இதுதான் மகளா? எங்க மகா கற்பகவல்லியா?
கற்பகவல்லி. கற்பகமே என் மகன் இதோ மாப்பிள்ளை பாரு. கற்பகவல்லி அவரேதான், அவரே. பயப்படாத கொஞ்சம் உடம்பு மொத்தமா இருக்கு 5 பேரும் முடிக்க முடிச்சு. பயப்படாத தாங்க கூட தாங்க மாட்டாங்க பயப்படாத அண்ணே, மன வெக்கமா தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் பொண்ணுதான் வைக்கப்படும் பையனே வைக்கப்படும் ஏன் மகனே அப்பா, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெண்ணுக்கு பெண்ணுதான் உதவி. அதனால ரங்கண்ண மொட்டாட்டி கேட்டு கட்டிக்கிறேன். சரி, போய் கேட்டு வாங்க. ஏங்க, கட்டிட்டா கட்டிட்டா கட்டின வாட்டி ஏதாவது எனக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னோட்டுக்கு வந்துடுவேன் அப்புறம் காலையில நல்லா இருக்காது. ஐயோ, அப்பா இதெல்லாம் ஓடிடுறீங்க. மாப்பிள்ளை பயந்துகிட்டு இருந்த ஓடுறாரு. வெடிஞ்சா நல்லா இருக்காதுன்னு சொல்றானே மகனே வெடிஞ்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லுது பொண்ணு. அப்படி அல்ல, தங்களிடத்தில் கூடி இருக்கக்கூடிய பட்டேஸ்வரர் இருக்காங்கல்ல, இல்ல பெண்ணுக்கு வெடிஞ்சா நல்லா இல்லாத போகுமா என்னமோ? இல்லை 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 அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க பையன் ஓடுறத பார்த்தா வச்சு பொழைப்பானா முடிச்ச மாதிரி ஒருவர் உரையாடி கொள்ளுங்கள். மனம் பொருத்த வேண்டும் அல்ல. மாப்பிள்ளை அவர்தான். கற்பகமே என் மகனை பார். உங்களுடைய திருவடியை நான் போட்டு செய்வேன். சற்று அந்த பக்கம் சொல்லுங்க. மாலை எடுத்துறதா. உன் கையாலாவது இன்னைக்கு வாங்கி போடலாம். என்ன நடந்தாலும் சரி எடுத்துட்டு வா. ஏய், வெட்கப்படுறாங்க. ஆமா முதல்ல வெக்கமா தான் இருக்கும். ஆமா அப்புறம் பாரு ஆமா அப்புறம் பாரு சோடி பிரியா கொண்டுட்டு வானா, நீ தான் கொண்டுட்டு வானா, உன் கை ராசி கொண்டுட்டு வானா. அவன் தொலைங்காதவன் காது வச்சு கொண்டு அப்பா தந்தையே தந்தையே அப்பா அங்க கூடு பெண்ணு என்னமோ கனமா பேசுவது போல இருக்குதுப்பா. கனமா பேசிக்கிறேன். கூட வெகுமானம் செலுத்திக்கிட்டு மாப்பிள்ளை அங்க உரம்பர் வந்திருக்கிறாரு. வாங்க பொண்ணு பக்கம் ஒரு 5 பொம்பளைங்க தான் வாங்கல. வாங்க அம்மா இல்லாத பிள்ளை அப்பா பெண்ணு என்னோட தனிமையா தனிச்சு கற்பகம் என் மகளிடத்தில் உரையாடவில்லை என்று தாஜ்மஹால் வர பட்டே செய்யணும் கூப்பிட்டு அப்பா முதல்ல என்னோட தனிமையா பேசினா எனக்கு மாப்பிள்ளை எப்படிங்க? மாப்பிள்ள சூப்பரா இருந்தா போய் கூட்டிட்டு போறாங்க. சத்தம் இல்ல என்னோட முதல்ல அவ பேச்சு சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளைக்கு அப்பப்ப தண்ணி கூட உண்டு. பார்த்து பார்த்து பக்குவமா வச்சுக்க. என்ன அங்க முன்ன குத்துறேன் மொய்யி மொய்யி பாக்கலாம். எங்க வீட்டுக்காரர் எப்படி வச்சு பொழைக்கிற அப்படின்னு பாக்கலாம். மாப்பிள்ளைக்கு மொய்யி போடுறாங்க சும்மா இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். அதான் பொண்ணு வீட்டுக்கு 50 வந்துருச்சு. பயப்படாது. ஏங்க உங்க பேரு? சான் இந்த பையன் வச்சு பொழைக்காது. என் பெயர் இவன் பொழைக்கிற மாதிரி பொண்ணு கட்டுறிய பேருமே வேண்டாமா? சா சா சாங்கறா அதுக்கப்புறம் வராதா? இவன் படிக்கிற மாதிரி தெரியல வச்சு ஒண்ணு போச்சு தெரியல. அதனால தண்ணி வந்த பையன் டிஸ்மிஸ் பண்ணிடு. நான் இருக்கிறேன்.
யாய். என் பெயர் என்னது ஏய், சொல்லு. சா, சா, இங்க இல்ல, சா வேணுமா? சாராயம் வேணுமா? எப்படி இளவரசர் அப்பா அப்படி சத்தியசீலன். என் பெயர் சாந்தசீலன். ஓ, பயங்கர வாசியம் பாரு, பாரு. உன்கிட்ட போயிட்டு போட்டு வரைக்கும். காலத்துல போட்டு அதனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுமம். வாயை கொடுத்துட்டு போ. அதனால அம்மா உன் பெயர்? என்னுடைய பேரு தான் கற்பகவல்லி. சரி, என்ன பிடிக்கிச்சா? உனக்கு இருக்குதா? ஓ, ரெண்டு பேரும் முக்கியமான சமாச்சாரம் பிடிக்கிச்சா? ஒரு சமத்திய நின்னுட்டு காசு கிடையாது. என் வாயை என்னையே என்னை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமான விசேஷம் இங்க பாருங்க. ஏய் மகனே, அப்பா 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 எல்லாம் கல்யாணம் வேண்டாம்னா பாரு, பொண்ணு இப்ப களமா பேசுதுன்னா கொஞ்சம் குண்டா இருக்குன்னா சொல்லாத பிடிக்காத கொண்டு தாலி கட்டி மாலை போட்டு ஐயோ சொல்ல வேண்டுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம மாலை போட்டா ஏங்க பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னாங்க, வார்த்தைக்கு போட்டு இப்ப எங்க அப்பா சொல்லணுமா? அப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் மாலை போடும் போதெல்லாம் கற்பகம். ஏங்க அண்ணனுக்கும் தம்பிக்கு கல்யாணம் நடந்தது இங்க தாங்க. உன் மீது இது தம்பி. உன் மீது ஏக்கத்தால் இதை மறந்து விட்டேன். நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. உனக்கே புத்தி இல்ல. சரி, உன்னை வைத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரட்டும். அதனால மாமா எங்க உங்க அப்பா அண்ணே, மகளே, என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என்ன ஒரு வாரத்து கூட என்கிட்ட சொல்லாதே கல்யாணம் பண்ணா. நீ கை நீட்டி மாப்பிளையே சரி நான் திருமணம் செய்து கொண்டேனப்பா. சரிம்மா. இருந்தாலும் நில்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. இப்படி நில்லுங்க. இப்படி நில்லுங்க. சமந்தி ஆகட்டும். மரியாதை கெட்டு போயிடும். அப்பா ஐயா, மகராசியாக வாழக்கணும். அப்பா சரி, இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்னதாய் இருந்தாலும் சரிம்மா ஒரு பெண்ணாய் பிறந்து விட்டா புகுந்த வீட்டுக்கு பிறந்த இடத்தை விட்டு புகுந்த இடத்துக்கு போகக்கூடிய என்னுடைய கடமையாகும். சரி, அதனால பெற்றெடுத்த மகள் வளர்த்தி வந்தோம். மகள் போய்விட்டாள் என்று சொல்லி நீங்க பசியும் பட்டினியுமாக இருந்து விடாதீங்கப்பா. சரிம்மா. 3 வாழையா நானும் பசியோடயே இருக்க மாட்டேன். ஒரு வேலையை பசி போட்டுட்டே இருப்பாரு. பிறந்த வீட்டுக்கு ஒரு புகழும் புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமையும் தேடி கொடுத்து கணவனோடு வாழ்ப்பாயம். ஆதரப்பாயம்மா ஆகட்டும் அப்பா. அண்ணே, உனக்கு என்ன பெண் பொருள் வேணும்? நம்ம நாட்டுல இருக்குது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தயவு செய்து உங்கள் நாட்டு பொருள் எங்களுக்கு வேண்டாம். சரி வருவோம். ஏன் என்று கேளுங்கள். இங்கு விட என் தந்தை எனக்கென்றே சம்பாதித்து வைத்த ஏராளமான சொத்து நாட்டில் இருக்கிறது. அது என்னுடைய பெருமையில் உன் மகள் பிழைத்தால் அதுவே போதும் தானே. கந்தாரமண்ணா போய் வருகிறோம். அப்படி ஆகட்டும். சென்று வாருங்கள் உங்க நாட்டுக்கு. ஆகட்டும் அப்பா. அப்படி என்றால் ஆள்கள் போ. மகனாகிய சாந்தத்தில் எனக்கு திருமணம் செய்யாச்சு. ஆமாங்க. பெற்றவங்களுடைய கடமை, அதாவது பிள்ளைங்களை பெற்றணும், வளர்த்தணும். வளர்த்தணும் பிற்பாடு சரி. அவனுக்கு சுபகாரியம் கல்யாணம் செய்யணும். ஆமாங்க. 2 முடிஞ்சுதா? முடிஞ்சுதுங்க. 3வது ஒரு கடமை, என்னங்க கடமை? இந்த நாட்டையும் அவனுக்கு பட்டம் சூட்டணும். நமக்கு தான் வயசாகுது இல்ல, சரி. அதனால இளவரசு பட்டம் மகனுக்கு இளவரசு பட்டம் கட்டணும். அந்த பையனுக்கு. ஆமா, அதனால மகனை அழைத்து இளவரசு பட்டம் கட்டி விடலாம். ரெடி. அதுக்கு ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். ஓகே.
பொறுமையை கையாளு. தந்தையே, பெற்றவருக்கு 3 கடமை இருக்கு. சரி, முதல் கடமை பிள்ளைகளை பெற்று வளர்த்துவது, ஆளாக்குவது முதல் கடமை. சரி, ஆளாக்கின பிறகு அதாவது மங்கள காரியம் திருமணம் செய்வது அவனுக்கு துணைவியை தேடி கொடுப்பது 2வது கடமை. சரி, 3வது கடமை 2 கடமை முடிந்து விட்டது. விட்டது. ஆமா, எனக்கு பின்னால் இந்த நாட்டில் இளவரசு மட்டும் வச்சுக்கிறேன். இளவரசு பட்டம் நான் சூழ வேண்டும். அரசுபடி தாங்கிவிட்டால் ஆமா, என்னுடைய அரசாட்சி எப்படி என்று உன் கண்குளிர அதை பார்க்கணும். ஆட்சியுரிமை, அரசுரிமை, படை உரிமை. இந்த ஆட்சி செய்வது உன் கண்ணால பார்த்தா அதுவும் உன்னுடைய கடமை தானே. ஆனந்த தந்தை, மக்கள் குறையே யாரு? பத்திரங்கள் தரித்தாரே. இளவரசு மட்டும் சிற்றரசன் இளவரசு மட்டும் வாழையடி வாழையாக நம்முடைய வம்சாவளி வாழ்வதற்காக எனக்கு கல்யாணம் செய்து வைத்து அந்த வார்த்தை நிறைவேற்றுவேன் தந்தையே. மக்கள் குறையை தீர்த்து மன்னனாகவே வாழ வேண்டும். மக்கள் குறைத்தான் இந்த மன்னனை சார்ந்தது என்று ஒரு இமைப்பொழுது இல்லாமல் கொடுங்கோல் ஆட்சி இல்லாமல் அதை நான் நெடுங்கோல் ஆட்சியாக தங்கள் கண்முன்னே நான் செய்து காட்டுவேன். இன்னும் என்னப்பா என்னுடைய கடமை ஏதாவது இருக்கிறதா? என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? மக்கள் குறை தீர்க்க வேண்டும், நகர சோதனை போக வேண்டும். முதலில் நகர சோதனை செய்ய வேண்டும். நகர சோதனை செய்து நம்முடைய நாட்டு மக்களுடைய குடி மக்களுடைய குறை என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த குறையெல்லாம் கண்டறிந்து மன்னன் அரசாண்டதற்கும் மன்னனுக்கு பிறகு சிற்றரசன் அரசாண்டதற்கும் ஆனால் அரசாண்டதற்கும் மக்கள் என்ன பேசுகிறார் என்று தெரியணும். அதனால மகனே, இந்த நாட்டை உனக்கு பட்டம் சுட்டி விட்டது. உன் மனைவி கற்பகவல்லியை கூப்பிடு. கண்டே கற்பகவல்லி, இனிமேல் இந்த நாட்டிற்கு இந்த அரண்மனைக்கு எங்கள் குடைக்கு குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வந்த குலமகளாகிவிட்டாய். மகளும் நீயே, மாமா, மருமகளும் நீயே. ஒரு தாய் இல்லாத பிள்ளை, மனைவி இல்லாத ஒரு அரசன், மகளுக்கு மகளாக மருமகளாக வந்து இருக்கிறார். அதனால் இந்த நாட்டினுடைய பொறுப்பை மகனுக்கு கொடுத்தேன். அதே போல பொக்கிஷத்தினுடைய பொறுப்பை உண்டையில் ஒப்படைக்கிறேன். அரண்மனை கஜானா சாகிட்டு மாமா. சுவாமி, இனிமேல் என் தந்தையாருடைய கடமை அனைத்தையும் நம் இருவருக்கே பொறுப்பை கொடுத்து விட்டார். அரண்மனையின் கஜானா சாவி முதல் கொண்டு இந்த அரண்மனையின் பெருமை முதல் கொண்டு இனி உன்னுடைய பொறுப்பு. உண்மைதான். இங்கே இந்த கொத்து சாவிய மடியில் வைக்க கூடாது. ஏங்க என் வேலை நீ ஏன்டா செய்யற? 4 பேர் பாக்குற மாதிரியே சொல்லுங்க. பாரு, எந்நாட்டு ராணி, எந்நாட்டு தேவி, இதோ என் நாட்டினுடைய பொக்கிஷத்தின் பொறுப்பும் கஜானா சாவியினுடைய பொறுப்பும் இனிமே என்னுடைய இயக்கத்திலேயே இருக்கு. அது வண்டி சாவிதானே? கொம்பு கேள இந்த மேல கட்டாத அப்படின்னு அதனால தான் கொஞ்சம் ஏற்றி கட்டிருக்கிறேன்.
அதனால சரி. சுவாமி போய் வரட்டுமா? இந்த கஜானா சாவிய உன்னுடைய கைப்பட என்னுடைய இடுப்புக்கு வந்த பிறகு இந்த நாட்டுடைய பொறுப்பு இந்த கஜானாவுடைய பொறுப்பும் நான் உனக்கு ஏற்ற மனைவியாக நான் வாழ்ந்து வருகிறேன் சுவாமி. அதனாலத்தினுடைய இந்த குடும்பத்தினுடைய அனைத்தும் இனிமேல் உனக்கே எனக்கே சொந்தம். சொந்தம். அதனால இப்போ நான் நாட்டினுடைய குடிமக்களுடைய குறையை தீர்த்து வருகிறேன். அதுவரை எனக்காக காத்து கொண்டு இரு. ஆகட்டுங்க சரியா சுவாமி. என்னது? நீங்க நாட்டு குடிமக்களுடைய குறையை தீர்த்து விட்டு ஒரு பவுனை வரேன்னு சொல்றீங்க மன்னா. என்ன? அதனா பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. என்னுடைய ஞாபகமாவே அங்க இருப்பேன். என்னுடைய உடல் தான் அங்க இருக்கும். என் உயிரெல்லாம் உன் காலையை தான் இங்க சுத்திட்டு இருக்கும் தெரியுமா? அதனால என்ன செய்யற? அதனா நம்மள திருமணம் செய்து வைத்து நாம இருவரும் சேராத முன்பதாகவே நாட்டு குடிமக்களுடைய குறையை தீர்த்து இந்த ஊர் பவனி வந்து அரண்மனைக்கு வந்தோடனே நாம இருவரும் சேர்ந்து வந்து சொல்றீங்க. அதற்கு பிறகுதான் நமக்கு இல்லற வாழ்க்கையே ஆரம்பம். அதனால எல்லாமே உத்து பாக்குறாங்க. யாரு கண்ணு எங்க வீட்டுக்காரர் மேல இருக்குதோ தெரியாது. அதனால என்னடி சொல்ற? உண்மைதாங்க. அதற்கு மன்னவுடைக்கு தாசி கண்ணு பட்டு இருந்தா என்ன செய்தாய்? தாசி கண்ணு பட்டு இருந்தா உன்னுடைய தைரியம் எல்லாம் குறைஞ்சிடும். வேசி கண்ணு பட்டு இருந்தா உன்னுடைய வீரம் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால திஷ்டி கழிச்சு தெருவுல ஊத்திருக்கிறேன். இதுக்கு மேல பத்திரமா போயிட்டு வாங்க. என் குல விளக்கே பாக்குறாங்க. போயிட்டு வாங்க. ஏன் மந்திரி என்ன அப்படி நாக்க சாப்பிடுற? என் பொண்டாட்டியோட நான் இருந்தா எவன் பார்த்தா எனக்கு என்னடி? அதனால இங்க பாரு, என் ஞாபகமாவே இருந்துறாரு. எதுக்கும் பாலும் பதார்த்தத்தையும் பகிர்ந்துக்கா. ஆகட்டுங்க. சரியா? எப்ப வருவான்னு வழி மேல வெளி வச்சு காத்திருப்பேன் நானு. இந்த உதட எப்ப வந்து நான் கடிக்கிறது? ஐயோ, போயிட்டு வாங்க. கடிச்சிக்கலாம். இங்க வா. ஆனு. என்ன பண்ற? வாய ஆகாட்டி உள்ள விடுறியா? ஏய், அவசரத்துக்கா? அது இவன் கெடுத்துட்டு போயிருவான். நீ போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு இங்க பாரு. இருங்க, ஜோடி கூட அங்க போய் வாய் தோறன்னு அங்க போய் வாய் தோற சொல்லிட்டு இருக்காத. பார்த்து பத்திரமா வா. ஏய், பப்ளிக்கு போலீஸ்க்கே செய்யணும். அப்படி இருக்க மாட்டேன். அண்ணனுக்கு வந்து என்ன வேலை பண்றாங்க பாரு. சரி வரட்டா? போயிட்டு பத்திரமா வாங்க. பாய் பாய். லவ் யூ சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.